நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் முருங்கைக்கீரை தண்ணி சாறு தான் செய்ய போகிறோம். எண்ணெய் இல்லாத, தாளிப்பு இல்லாத முருங்கைக்கீரை தண்ணி சாறு. இது சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், சூப்பு மாதிரியும் குடிக்கலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். அது 2 தடவை நல்லா கழுவி அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு 3ஆவதாக தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருந்தேன். இந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை தண்ணி வைக்கிறதுக்கு அரிசி கழுவின தண்ணியில் தான் செய்யணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அந்த தண்ணியை எடுத்துகிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் நார்மல் தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மி இருந்தால் அம்மியில் கூட தட்டி எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அரிசி கழுவின தண்ணியில் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். மிக்சியை அப்படியே கழுவி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி சாறு செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் கடைசியாக மிளகு ஜீரகம் போட போகிறோம், அதனால் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கொதிக்க விடலாம். இது கொதி வரத்துக்குள்ளே 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கின்னு வந்துடலாம். அம்மி இருந்தால் அம்மியிலேயே போட்டு அரைச்சிக்கிங்க. இப்போ தண்ணி சாறு நல்லா கொதி வந்துருச்சு. வெங்காயத்தினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். பச்சை வாசனை போனதும் நம்ம கழுவி வச்சுக்கிற முருங்கைக்கீரையை போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். முருங்கைக்கீரை போட்டு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. 1 நிமிஷம் கொதித்தாலே போதும். இந்த மாதிரி பொங்கி வந்து கொதிக்க ஆரம்பிக்கல மறுபடியும் நம்ம முருங்கைக்கீரையை கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற மிளகு ஜீரகத்தை அதில் போட்டு மறுபடியும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அந்த சூட்டிலேயே முருங்கைக்கீரை நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் நம்ம இதை வேக வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு நம்ம இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், சூப்பாகவும் குடிக்கலாம். வெயில் காலத்தில் இந்த மாதிரி முருங்கைக்கீரை தண்ணி சாறு சாப்பிட்டாக்கா உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. நீர் சுளுக்குலாம் நமக்கு வராது. இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.